ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான அன்பின் இயேசு நற்செய்தி ஜெபக்குழுவின் சார்பிலும் இணையதளத்தின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வருடத்தின் 6 மாதங்கள் கடந்து 7வது மாதத்துக்குள்ளாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அடியெடுக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வாக்குத்தத்த வார்த்தை. இந்த வருடத்தில் 6 மாதங்கள் முழுவதும் தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல நம்மை சுமந்தாரே, நம்மை பாதுகாத்தாரே, நம்மை அரவணைத்தாரே, நம்ம குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்தினாரே, அந்த ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்தில் நாம் நன்றி சொல்வோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு விஷயம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உடைய வார்த்தையை நீர் அனுப்பும்படியா, உடைய வல்லமையுள்ள வார்த்தை வெளிப்படும்படியா அடியேனை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். நீர் கொடுத்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா மகிமையுமக்கு செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்தில் 7வது மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தை தேவனுடைய வாக்குத்தத்தம். வாகம் புத்தகம், இணைச்சட்டத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. அவர் உருவாக்கின எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பயிரிலும் மாட்சியிலும் உன்னை உயர்த்துவார் என்றும், ஆகையால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களிலுமாய் இருப்பாய் என்றும் ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு வாக்களித்துள்ளார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுத்த வார்த்தையானது, அவர் உருவாக்கின சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களையும் என்னையும் புகழிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து விளங்க பண்ணுவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தை எத்தனை இடங்களில் தலை குனிந்து தள்ளப்பட்டு உதாசீனப்பட்டு கண்ணீர் வடித்து கலங்கி அவமானப்பட்டு நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதத்தின் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த வல்லமையாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவர் கொடுக்கிற வார்த்தை சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை அவர் உருவாக்கின எல்லா ஜனங்களை பார்க்க, எல்லா மக்களினங்களை பார்க்கிலும் உங்களை புகழிலும் பெயரிலும் மாட்சியாயிருக்க பண்ணுவார். அல்லேலூயா. சிறந்து விளங்க பண்ண போகிறார். எங்கெல்லாம் தலை குனிஞ்சீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை அழைக்கும் போது மற்ற ஜனங்கள் மத்தியில் அவர் தலை குனிந்து குடும்பமானார். ஆனால் பழுகி பெருக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆனால் கர்த்தர் அழைக்கும் போது கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே அவரை சகல ஜனங்கள் மத்தியிலும் உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. தூய மக்களாய் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய நோக்கம். என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த மாதம் முழுவதும் அவர் கொடுக்கிற வாக்கு தத்தம், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை புகழிலும் பெயரிலும் கீர்த்தியாய் வைக்கத்தக்கதாய் மகிமையாய் வைக்கத்தக்கதாய் நான் உன்னை உயர்த்தத்தக்கதாய் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யன்னு சொல்றார். அல்லேலூயா. எப்படி சொல்றார்? தூய மக்களினமாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதற்கு முந்தைய வார்த்தை விதமாய் சொல்கிறது, அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் இன்றைக்கு நீ அவருடைய கட்டளையை கடைபிடிப்பதில் கவனமாய் இருந்தால். அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அதை கட்டளை கடைபிடிக்கும். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, ஆனால் பரிசுத்தமாய் இருப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. தேவன் வாழ்கிற இந்த ஆத்துமாவிலே நான் தனியாக வாழவில்லை. தேவன் என்னோடு கூட பயணிக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு இருப்போம் என்று சொன்னால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க முடியும். அல்லேலூயா. சமுத்திரத்தில் உப்பு கலந்த தண்ணீர் தான், ஆனால் மீன்கள் சரீரத்தில் உப்பு இருப்பதில்லை. இந்த பாவமான உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம்.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருப்பார் சொன்னால், இயேசு சுவாமி என்னோடு கூட இருப்பார் சொன்னால் நான் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. உலகத்தில் பரிசுத்தத்தை குறித்து சொல்கிற ஒரே ஒரு தெய்வம் இருப்பார் சொன்னால், அவர் எனக்காக உங்களுக்காக கல்வாரியிலே தன்னையே ஜீவனை அர்ப்பணித்து, எனக்காக உங்களுக்காக இரத்தம் சிந்தி தன்னை அர்ப்பணித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிற தெய்வமாய் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அவர் சொல்கிறார், நீ பரிசுத்தமாயிரு, பரிசுத்தமாயிரு. லேவியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, 19ஆம் அதிகாரத்தில் 2வது இறைவார்த்தை, 11ஆம் அதிகாரம் 45வது இறைவார்த்தை, லேவியர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வார்த்தை என்ன சொல்கிறது? நான் பரிசுத்தமான இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தமான இருங்கள், பரிசுத்தமாக இருங்கள். சுத்த இருப்பவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லி மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தமாக இருப்போம் சொன்னார், பரிசுத்தமாக இருப்போம் சொன்னார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் தொடக்க நூல் புத்தகம் 17:1 எனக்கு முன்னதாய் மாசற்றவனாக இருந்து சொல்லு. எனக்கு அருமையானவர்கள், லேவியர் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அவர் 17வது வசனத்தில் சொல்கிறார். உபாகமம் லேவியர் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 14 இறைவார்த்தைகளும் ஆசீர்வாதத்தை குறித்தே நமக்கு போதிக்கிறது. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் இருப்பதற்கு ஆண்டவருடைய கட்டளை கடைபிடிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே, தகப்பன, பிரியமான தம்பி, தங்கை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். இணைச்சட்டத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை சொல்கிறது, முற்றிலும் நீ அவருக்கு முன்னதாய் உத்தமமாய் பரிசுத்தமாய் இரு என்று சொல்லி, பரிசுத்தமாய் இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆசீர்வாதத்தை நேரடியாகவே நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடக்க நூல் புத்தகத்தில் யோசேப்பு என்று ஒரு தெய்வ மனிதனை பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அடிமையாய் விற்கப்பட்டவன், சொந்த சகோதரனால் தள்ளப்பட்டவன், சொந்த சகோதரனால் நாட்டுக்கு, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அடிமையாக விற்கப்பட்டவன் தான். ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். வேதம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, ஒரு நாள் வந்தது, அவன் அடிமையாய் இருந்தான். பானப்பத்திரக்காரனாய் அந்த அரண்மனைக்குள்ளே கடந்து போனான். தேவனுக்கு முன்னதாய் உண்மையாய் இருந்தான். அந்த இடத்திலே அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அங்கு இருக்கிற அந்த பெண்ணானவள் பாவத்திற்கு இழுத்த போது வேதம் சொல்கிறது, தொடக்க நூல் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையிலே, அவர் ஆடையை, தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுவிட்டு அவன் ஓடினானா. வஸ்திரத்தை விட்டுவிட்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த போத்திபாரின் அரண்மனையில் அவன் எஸ்ன்னு சொல்லியிருந்தா அவன் வாழ்க்கையில் மாற்றமாய் நிறைய பாவம், ஒரு பாவத்தில் மாத்திரம் விழுந்திருந்தா பிசாசு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாக இருந்தான். ஆனால் அவனோ விலகி ஓடினான். விலகி தன் வஸ்திரத்தை இழந்து விட்டு ஓடினான். இவன் வஸ்திரத்தை இழப்பது அவனுக்கு அது புதிதல்ல. பாருங்கள், தன் சகோதரர்கள் கூடி தன் தகப்பனார் பாசத்தோடு கொடுத்த பல வர்ண அங்கியே அந்த வஸ்திரத்தை உறிந்தெடுத்த போதும் கூட அமைதியாய்த்தான் இருந்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தமான தேவனை பரிசுத்த உள்ளத்தோடு நாம் தரிசிப்போம் முடிச்சினால் பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் நம்மை ஆட்கொண்டு பரிசுத்தமாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, இந்த பாவமான உலகத்தில் இந்த கைபேசியின் மூலமாய் எத்தனை காரியங்களை நாம் சந்திக்கிறோம். ஒரு குடும்பத்துக்குள்ளாக கடந்து போனேன். அந்த இடத்துல அந்த தம்பியை பார்க்கும்போதெல்லாம் அந்த கைபேசியும் தான் வந்து கண்ணுக்கு முன்னால் நின்றுச்சு. நான் அவன்கிட்ட கேட்ட அந்த அம்மா சொன்னாங்க, எப்பவும் அதில் தான் உட்காந்துருக்கா ஐயா, அதை விட்டு பிரியவே மாட்டேங்கான். யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் கவனிங்கள். ஆண்டவருக்கு முன்னதாக நின்று பாருங்கள், பரிசுத்தமாக நின்று பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பா. அவன் பாவத்திற்கு விலக்கி ஓடினார். ஒரு நாள் வந்தது, தேவன் தேசத்தில் உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? தேசத்திற்கே ஆளுநராக ஆட்சி பீடத்தில் போய் அமர்ந்தான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தமாக இருப்போம் என்று சொன்னால் சில சங்கடங்களை, சில கண்ணீர்களை, சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆனாலும் உபத்திரப்பட்டுகிறவன உபத்திரத்தை
காண்கிற தேவன் உயர்வை நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் எந்தெந்த இடத்துல தலைகுனிந்து தள்ளப்பட்டு இருந்தீர்களோ அதே இடத்துல இந்த மாதம் உங்களை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாட்சியுமாய் வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அர்ப்பணித்து பாருங்கள். குடித்து வெறித்து யாருக்கும் தெரியாமல் புகைப்பிடித்து யாருக்கும் தெரியாமல் குடித்து கொண்டு அலைந்து கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப தம்பி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். மனம் மாறுங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு தங்கச்சி, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுகிறார். உன்னை உயர்த்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை ஆராதித்து பாருங்கள். வேதத்தில் இன்னொரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் பெயர் தாவீது. அவன் தன் சகோதரன் மத்தியிலே கர்த்தர் தெரிந்து சாமுவேலை கொண்டு அவனை ஆசீர்வதித்து அவனை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்த தாவீது ஒரு நாளிலே தன்னை விரட்டி கொண்டிருந்த அந்த சவுலின் கையிலே தான் மாட்டிக்கொள்ளாதபடி விரட்டி கொண்டு போகிறார். அவரோ தூரத்தில் போய் ஒரு கோயிலுக்குள் இருக்கிறார். அந்த இடத்தில் இருப்பதாக சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது சவுல் பின்தொடர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இருட்டோடு எழுந்து சவுலின் வஸ்திரத்தில் தொங்கலை அறுத்து கொண்டிருந்த போது அவன் இருதயம் அவனுக்குள்ளாய் அடித்தது என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான 1 சாமுவேல் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். தொங்கல் அறுத்தபடினாலே, அந்த ஆடையை அறுத்தபடினாலே அவன் இருதயம் அடித்துக் கொண்டிருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே. அப்பொழுது அவன் ராஜாவல்ல. 2 சாமுவேல் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் 3 முதல் 5 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் அவர் ராஜாவாய் தேசத்தில் உயர்த்தப்படுகிறார். ஆனால் ராஜாவாய் வந்தபோது வேதம் சொல்கிறது எனக்கு அருமையானவர்களே, அதே 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே அவன் தவறு பண்ணுகிறான் உரியாவின் மனவெளத்திலே. நன்றாய் கவனிங்கள். அன்றைக்கு இருதயம் அது அடித்துக் கொள்ளவில்லை. காரணம் என்ன விடுச்சினால், தேசத்தில் உயர்ந்திருக்கிறோம், எனக்கு கனம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பிரபுக்கள் இருக்கிறார்கள், ஜனங்கள் இருக்கிறார்கள், பதவி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, ஆகவே நான் உயர்ந்திருக்கிறேன், தேவனுக்கு பயப்படுவதில்லை. அன்றைக்கு சவுலின் தொங்கலை அறுத்த போது அடித்துக் கொண்டிருந்த இருதயம் இன்றைக்கு மலங்கி விட்டது. கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, அன்பு சகோதரி, அன்பு தாயே, தகப்பனே, பிரியமானவர்களே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உணர்வடைந்த இருதயத்தோடு தேவனை தேடுங்கள். உணர்ந்த இருதயத்தோடு தேவனை தேடுங்கள். 50வது சங்கீதத்தில் அவன் கதறி அழுகிறான். நாத்தான் வந்த பிந்த தீர்க்கதரிசி வந்தபோது தேவன் உயர்த்தினார். உங்களையும் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரிடத்தில் மனம் திரும்பி கேளுங்கள். ஆண்டவரே, நான் பட்ட பாடு போதும் ஆண்டவரே, பரிசுத்த உள்ளத்தோடுமை ஆராதிக்க எனக்கு தூய இல்லத்தை தாரும், தூய உள்ளத்தை தாரும், எனக்குள்ளாய் வாங்க, என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க. நிச்சயமா இந்த மாதம், இந்த ஜூலை மாதத்தில், இந்த 7வது மாதத்தில் தேவன் இந்த செய்தியை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீர்தானே என் தாயின் கருவிலை உருவாக்கினே. இந்த உருவாக்கின தெய்வமே, உலகத்தின் இரட்சகரே, என்னை இந்த தேசத்தில், இந்த ஜனங்கள் மத்தியிலே, ஆண்டவரே, என் குடும்பத்தின் மத்தியிலே என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் என்று சொல்லி அர்ப்பணித்து பாருங்கள். தாவீதை போல மழுங்கிய இருதயம் உள்ளவராய் இராதபடி உணர்வடைந்த இருதயத்தோடு தேவனை நோக்கி கேளுங்கள். எனக்கு அந்தஸ்து இருக்கிறது, பொருள் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, என்னை கேட்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி அலட்சியம் பண்ணாதபடி, ஆண்டவரே, எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை நான் பட்ட பாடு போதும் ஆண்டவரே, என்னை உயர்த்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயம் இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை பார்ப்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே, சகல ஜனங்களை பார்க்கிறோம், புகழ்ச்சியிலும் கீர்த்தியும் மகிமையாய் வைப்பேன் என்று சொன்னீரே தகப்பனே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை தரிசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான உம்முடைய ஜனங்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். கொஞ்சி மயில எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு தகப்பனை கதறிக்கொண்டு, ஆண்டவரே, இது நிமித்தம் நான் கண்ணீர் வடித்து நிற்கிறேன் என்று சொல்லி மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அற்புதம் செய்து மகிழ பண்ணுவீராக. அடைக்கப்பட்ட கர்ப்பவாசல் திறக்கப்படுவதாக. கடன் பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் வழிவாசலை திறந்து கையின் பியாசங்களை ஆசீர்வதித்து தகப்பனே பெருக பண்ணுவீராக. தகப்பனே, கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையாய் வைப்பீராக. அப்படியே நீ செய்வதற்காக நன்றி. இந்த மாதம் முழுதும் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்துக் கொடு.
நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் வார்த்தையின்படி போக்குவரத்தெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். தகப்பனே, அவள் கைட்டு செல்ல பிரயாசத்தை வாய்க்க பண்ணும். விசேஷமாய் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், அறிவு, கல்வி, ஒழுக்கத்தோடு வளரவும், தேசத்துக்கும் திருச்சபைக்கும் தேவஜனங்களுக்கும் ஆசீர்வாத ஊற்றாய் விளங்கவும் கிருபைதாரும். தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையாய் வைத்து உயர்த்துவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் ஆளுகட்சியும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.